பிரியாவின் மனதை தொட்ட சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சுவையான டேஸ்டியான ருசியான மிக்சர் தான் பார்க்க போறோம். ஷாப்ல கிடைக்கிற மாதிரியே ரொம்ப சுவையா இருக்கும். வீட்டுல செய்யறது மிக்சர் செய்யறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க. கஷ்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு 15ல இருந்து 20 நிமிஷத்துல நம்ம ஈஸியா பண்ணிடலாம். உங்களுக்கு டீ குடிக்கிற டைம்ல கூட நம்ம டீயை வச்சுட்டு டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம். ஏன்னா ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். ரொம்ப சுவையாகவும் இருக்குதும். நம்ம ஷாப்ல கிடைக்கிற மாதிரியே அதே டேஸ்ட்ல எந்த சேஞ்சஸும் உங்களுக்கு வராது. நான் சொல்ற மெத்தட்ல நீங்க அப்படியே அந்த ஒவ்வொரு டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம கரெக்டா செஞ்சிடலாம். அதோடு மட்டும் இல்லாம நமக்கு சில பேருக்கு காரம் பிடிக்கும் மிக்சர்ல சேர்த்து சாப்பிடுறதுக்கு. காரம் வேணா காரத்தை வந்து கூடுதலா சேர்த்துக்கலாம். இல்ல கம்மியா வேணும்னு நினைக்கிறவங்க வந்து கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம். அது நம்ம வீட்லயே செய்யும் போது நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் நம்ம வந்து கூடுதலா காரத்துக்கு தகுந்தாக்குல கூடுதலாகவும் கம்மியா வேணும்னா கம்மியாகவும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப சுவையான ருசியான மிக்சர் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பாக்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காராப்பூந்தி செய்யறதுக்கு ஒரு கப்பு கடலை மாவு, அதாவது டம்ளருக்கோ கப்புக்கோ நீங்க எதுக்குனாலும் நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு எடுத்துக்கலாம் கடலை மாவு. அதுக்கப்புறமா அரிசி மாவு 1/4 டம்ளர், அதாவது 1/4 கப்பு எடுத்துக்கிடணும். நான் டம்ளருக்கு அளவுக்கு எடுத்துருக்கனால 1/4 டம்ளர் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அப்புறமா கொஞ்சமா இது பேக்கிங், அதாவது சமையல் சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கிடணும். பேக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்த்துக்கிடணும். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் அதுக்கப்புறமா 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முதல்ல இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது தோசை மாவு பதத்துக்கு இல்லை, அதாவது தோசை மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதை விட கொஞ்சம் கெட்டியாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். இட்லி மாவு மாதிரியும் இல்லாமல் தோசை மாவு மாதிரியும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்து தண்ணி ஊற்றி நம்ம காராபூந்திக்கு ரெடி பண்ணிக்கலாம். காரத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு 3/4 டீஸ்பூன் இதுவே வந்து காரமாக தான் இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு நான் கரைஞ்சிருக்கேன். ரொம்ப சுவையாக சூப்பராக பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டம்னு சொல்லி வீட்டில் வந்து இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது கொஞ்சம் வேலை அதிகம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கஷ்டமே கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வரப்ப ஸ்நாக்ஸ் வந்து இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா அவங்களுக்கு வந்து அவங்க விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்மளும் ஒரு டீ குடிக்கும்போது இந்த மாதிரி மிக்சர் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம நினச்ச நேரம் சாப்பிட்டுக்கலாம். அதே டைமுக்கு கெஸ்ட்டு யாரும் வீட்டுக்கு வந்தால் கூட நம்ம வந்து அதே மாதிரி அவங்களுக்கு டக்குன்னு செஞ்சும் கொடுத்துடலாம். நம்ம செஞ்சு வச்சுருந்தாலும் அவங்க யாரும் வந்தாங்கன்னா எடுத்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 நாளைக்கு அப்படியே நம்ம வச்சிருந்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக அது எதுவுமே இந்த சுவை வந்து, அதாவது அந்த டேஸ்ட் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் ஆகாது, நல்லாவே இருக்கும். இப்போ ஓமப்பொடி செய்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு கப்பு கடலை மாவு நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். நான் டம்ளருக்கு எடுத்துருக்கிறேன், நீங்கள் எதுக்கு வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் அப்படியே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கு 1/4 டம்ளரு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன், அதையும் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கலாம். அப்புறமா அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கிறேன். அதை அப்படியே இதில் இந்த மாவில் வந்து ஓமப்பொடி சேர்க்கறதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் எண்ணெய் வேணால் எண்ணெயோ இல்லை பட்டர் வேணால் பட்டரோ சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஓமப்பொடிக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ எண்ணெயை காய வச்சிருக்கேன். எல்லாம் மாவு வந்து கிட்டத்தட்ட நான் பிசைஞ்சு எடுக்கும் போதே எண்ணெயை காய வச்சுட்டேன். இது காராபூந்தி செய்யும் போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அதனால முதல்ல வந்து எண்ணெயை காய வச்சுட்டேன். அதுக்குள்ள நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ காராபூந்திக்கு மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. அதே டைம் நம்ம இது ஓமப்பொடிக்கும் அதே மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் வீட்டில், நான் இந்தியாவில இருந்து இந்த மாதிரி கரண்டி வந்து பூந்தி கரண்டி வந்து வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் வீட்டில் வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரண்டி நான் ஷாப்பில் வந்து வாங்கிட்டு வந்தேன். இதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற எண்ணெய்
வீட்டில் இருக்கிற எண்ணெய் கரண்டியை வச்சு கூட நீங்கள் வந்து வீட்டில் பூரி போடுற கரண்டி இருக்கும்ல, கண் கரண்டின்னு சொல்லுவாங்க, அந்த கரண்டியில் கூட நீங்கள் மாவை வந்து காரா பூந்திக்கு அப்படியே விட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெயில் செக் பண்ணி பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு. எண்ணெய் காஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல காஞ்சி வந்துடும் நல்லா. அதுக்கப்புறமா நம்ம காரா பூந்தியை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கடலை மாவை அப்படியே இதில் எண்ணெய் இப்படியே ஊற்ற வேண்டியதான். இப்படி கரண்டியை வச்சு இப்படி போட்டுட்டு எண்ணெய் கரண்டியில் அப்படியே தேய்ச்சி விட்டுற வேண்டியது. அந்த பூந்தி கரண்டியில் போட்டு அப்படியே நம்ம தேய்ச்சி விட்டோம்னா அழகாக ஒவ்வொன்றும் சூப்பராக அப்படியே விழுந்து நம்ம கலந்து வச்சுருக்கிற தண்ணி எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நமக்கு அழகாக ரவுண்டாக சூப்பராக விழும். இப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா அழகாக நல்லா குண்டாக முத்தாக அழகாக விழும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் நம்ம அடியில் துடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ நல்லா அந்த பபிள்ஸ்லாம் அடங்கிருச்சு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து அப்படியே எண்ணெயில் வடிகிற அந்த ஃபில்டரில் நம்ம எல்லாத்தையுமே போட்டு வச்சிடலாம். இப்போ ஓமப்பொடிக்கு இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே இதில் போட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ மாவை உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே வந்து ஆயிலெலாம் நான் தடவலை. நீங்கள் வேணால் ஆயில் வேணால் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குட்டி குட்டியாக கல் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்படியே அழகாக நல்லா புழிஞ்சு விட்டிங்கன்னா சும்மா சூப்பராக வரும். இது ஓமப்பொடி செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்படியே அழகாக அப்படியே சுற்றுனீங்கன்னா சுற்றிட்டு இப்படியே எடுத்து விட்ருங்க. இப்படியே நல்லா அழகாக அப்படியே சுற்றி விட்டிங்கன்னா போதும். அப்படியே எடுத்து விட்டுருங்க. எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. இப்போ இந்த எண்ணெயுடைய பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் மாற்றி போட்டுடலாம். அப்படியே இந்த பக்கம் மாற்றிட்டு எண்ணெயினுடைய பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ எண்ணெயினுடைய பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. நல்லா எண்ணெயை இப்படி வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த பாத்திரத்தில் அப்படியே மாற்றி எடுத்துடலாம். இப்போது நிலக்கடலை 1/2 கப்பு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நிலக்கடலையே ஒரு 1/2 கப்பு அப்படியே எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லா கடலையும் நம்ம அதில் போட்டுக்கிறதுக்குள்ளே எடுத்துட வேண்டியதுதான். இப்போ 1/2 கப்பு பொட்டுக்கடலை அதையும் நம்ம அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படியே போட்டோம்னா எடுக்கிறதுக்கு வந்து பொரிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எண்ணெய் கரண்டியில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெயில் பொரிச்சாச்சு. இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும். ஏன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் நான் இந்த அளவுக்கு போதும்னு சொல்லி எடுத்துருக்கேன். இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். இப்போ முந்திரி பருப்பையும் நம்ம தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ நம்ம எடுத்து அப்படியே எண்ணெயில் வறுத்து எடுத்துட வேண்டியதுதான். இந்த மாதிரி போட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே எடுத்துடலாம். பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் அப்படியே கருவேப்பிலையை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ முந்திரி பருப்பும் வறுபட்டுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துடலாம். இப்போ கருவேப்பிலையை போடும்போது கொஞ்சம் பார்த்து போடலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா அந்த எண்ணெய் சூட்லேயே நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்த உடனே எடுத்து அப்படியே மிக்சரில் நம்ம சேர்த்துட வேண்டியதான். எண்ணெய் வெடிஞ்சதுக்கப்புறமா. ஆனால் பார்த்து போடுங்க. ஏன்னா டப்புன்னு தெரிச்சுது பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் தள்ளி நின்று தான் நானே போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஓமப்பொடியை நம்ம அப்படியே எடுத்து அப்படியே கைட்டு லைட்டாக அப்படி நொறுக்கி விட்டிங்கன்னா போதும். அப்படியே எல்லாத்தையும் நம்ம நொறுக்கி எடுத்துடலாம். மீதி இருக்கிறதையும் சேர்த்து அப்படியே கைட்டு இப்படி பண்ணிங்கன்னா அப்படியே அழகாக வந்துடும். அதுவே
மிக்சரை நம்ம எல்லாமே வந்து ரெடியானதை ஒவ்வொன்றா நம்ம ஒரு பாத்திரத்தில் அப்படியே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு காராப்பூந்தியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஓமப்பொடியை சேர்த்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஒரு கப்புக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். அதுவும் நம்ம கையாலே செய்யும்போது ரொம்ப அந்த சுவையும் வந்து தனியே தான். அப்புறமா பொட்டுக்கடலை வறுத்து வச்சுருக்கிறத அதையும் அப்படியே அதில் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற நிலக்கடலையும் அப்படியே ஆட் பண்ணிடலாம். அப்புறமா முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மிளகாத்தூள், ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்குறோம், அதனால் பார்த்துக்கிட்டு மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. உங்களுடைய காரத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அதே மாதிரி காயப்பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பும் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழகாக எல்லாம் ஒன்றா வந்து கலந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, எவ்வளோ சூப்பராக செஞ்சாச்சு பார்த்தீங்களா. கடலை மாவு, அரிசி மாவு இந்த 2 பொருளும் வீட்டில் இருக்கணும். அப்புறம் முந்திரி பருப்பு இதெல்லாம் நம்ம ஷாப்பில் வாங்கி வச்சுருந்தோம்னா, நிலக்கடலை இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம்னா அதுக்கப்புறமா ஈஸியாக மிக்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமே இல்லைங்க, ரொம்ப ஈஸி. நம்ம நினச்ச நேரம் நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம ஷாப்பில் போய் வாங்கணும் அப்படின்ட்டே இல்லை. செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கும் செஞ்சு வச்சு கொடுக்கலாம். டீ குடிக்கிற நேரத்தில் நம்ம ரெடி பண்ணி டீ கூட நம்ம சாப்பிட்டோம்னா மிக்சர் வந்து சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி டீ குடிக்கும்போது மிக்சர் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ஸில். எனக்கெல்லாம் ஃபஸ்ட்டு மிக்சரே பிடிக்காதுங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் சாப்பிட்டு பழகிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எங்கள் ஊர் சைடில் மிக்சர் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். நான் அந்த ஸ்டைலில் தான் செஞ்சு கட்டியிருக்கேன் நான். இதில் சில பேர் அவல்லாம் சேர்ப்பாங்க, எனக்கு அந்த அவல்லாம் பிடிக்காது. நீங்கள் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து வர்ற மாதிரி நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மிக்சர் ரெடி. இப்போ சூப்பராக மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. வெறும் 15 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். எல்லா பொருளும் நம்ம வாங்கி வச்சுருந்தோம்னா டக்குன்னு நம்ம குட்டீஸ் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர டைமில் நம்ம ரெடி பண்ணி அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். நம்மளுமே சாப்பிட்லாம் டீ குடிக்கும்போது. யாருக்கெல்லாம் டீ குடிக்கும்போது இந்த மிக்சர் பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்.